இந்த பென்ட் ஹவுஸ் பொறுத்தளவுக்கு வந்து 2434 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாவும், உங்களுக்கு யூடிஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து 840 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும். ஒரு பெரிய டெரஸ் வந்து உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக கொடுக்குறாங்க. பிஹெச் ரோடு பூந்தமல்லி ரோடு பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லையும், உங்களுக்கு கேஎம்சி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அது பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 350 மீட்டர்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. கீழ்பாக்கில் நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டீங்க, ஒரு பென்ட் ஹவுஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ்ஸே பண்ணாதீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. அரௌண்ட் வந்து ஒரு 2 crore 2434 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பென்ட் ஹவுஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஹாய் போஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கீழ்பாக்கில் ஒரு சூப்பராக ஒரு பென்ட் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். நல்ல லக்ஸுரியான ஒரு பென்ட் ஹவுஸு. அதே போல் வந்து உங்களுக்கு பிஹெச் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம லிஃப்ட்லேருந்து வந்த உடனே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீடு தான். நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது பாருங்கள். 10 feet வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஸ்டெப்ஸு. ஸோ பில்டிங் பொறுத்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது காமன் ஏரியா பொறுத்தளவுக்கு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். முன்னாடியே வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய பில்டப் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து 2434 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் வந்து இண்டிபெண்ட் டெரஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ரூம் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சின்னதாக பூஜா ரூம். இந்த ரூம் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு 8 into 7.3 feet. நீங்கள் கண்டிப்பாக வந்து இது 3 bedroom + 2 bedroom வந்து ஸ்டடி ரூம், ஸ்டோர் ரூமோடு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 ரூம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி அப்படியே ஒரு 15 years கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுருந்தாரு. இவங்க வாங்கிட்டு அப்படியே யூஎஸ் போய்ட்டு செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மொசைக் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இது வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 10 to 20 lakh கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு செலவு இருக்குது. கண்டிப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். ஏன்னா கீழ்பாக்கில் வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலே மினிமம் வந்து உங்களுக்கு 2 crore கிட்ட போயிடும். ஸோ 2 crore வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து எல்லாமே வந்துடும். இது வந்து 2434 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுவும் இல்லாமல் யூடிஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து 840 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ டெஃபினட்டாக வந்து வாங்கி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக வந்து ஒரு 70 to 80,000 வந்து ரெண்டலே போகும் உங்களுக்கு மினிமம். இது இண்டிபெண்ட் டெரஸ். இது இதனுடைய சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 29 into 12 12 into 7 feet. ஸோ அது லாஸ்ட்டில் தெரியுது இல்லையா, அது 12 into 7. இது வந்து 29 into 12. ஸோ இதனுடைய சைஸஸ்ஸு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு பிஹெச் ரோடு தெரியும். ஸோ நியர்பை தான் அது. ஸோ ஒரே பில்டிங் தான் வந்து குறுக்கில் இருக்கும், பிஹெச் ரோடுக்கும் இந்த பில்டிங்க்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் மெயின்டைன் பண்ணலை. ஸோ மினிமம் அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா 14 to 15 years வந்து நாங்கள் ரெண்டலும் விடல, எதுவும் விடல. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு க்ளீன் கூட பண்ணல. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. 3 bedroom வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்டடி ரூம் அண்டு உங்களுக்கு ஸ்டோர் ரூம் தனியாக இருக்குது. ப்ளஸ் வந்து பூஜா ரூம் தனியாக இருக்குது. இந்த ரூமோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 14.3 into 10.3 feet. நல்லாவே இருக்கும் ஸ்பேசிஸாக. இதாங்க கிச்சன். ஸோ கிச்சன் பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா நல்ல ஸ்பேசிஸான கிச்சனாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இன்னொரு ரூமும் உங்களால் போட முடியும். ஸோ கிச்சன் சர்வீஸ் ஏரியாவோட கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் ரூமோட கொடுத்துருக்காங்க. கிச்சனுடைய சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 20 into 16.6 feet. ஸோ நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் கிச்சன். இந்த லிவிங் ஹால் சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 27 into 20 feet. நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரூம் சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு 11.3 into 17.3 feet. ஸோ உங்களுக்கு வித் அட்டாச் பாத்ரூமோடு தான் இருக்குது. பாத்ரூமுக்கு சைஸ் வந்து தனி. ஸோ பாத்ரூம் சைஸ் எதுலேயுமே நான் சொல்லலை, ஒன்லி ரூம் சைஸ் தான் சொல்லியிருக்கேன்.
ஸோ நியர்பைலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உண்மையிலே வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு 2434 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நீங்கள் கீழ்பாக்கில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு எவ்வளோ காஸ்ட் வரும்ன்றது ஜஸ்ட்டு நீங்கள் ஓவரலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் 50% கூட இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வித் ஆப்போசிட்டில் வந்து பாத்ரூம் அது. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம் பொறுத்தளவுக்கு வந்து 13.6 × 12.3 ஃபீட். இதுவும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பராக வந்து ஒரு 5 பெட்ரூம் கண்டிப்பாக பண்ண முடியும். இதனுடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. கீழ்பாக், புருஷவாக்கம், அதே போல் வந்து உங்களுக்கு பிஹெச் ரோட்லேருந்து நியர்பை, அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 250-300 மீட்டரில் ஒரு நல்ல சூப்பராக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, நீங்களே வாழ்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். கன்சிடர் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை சைட் விசிட் பார்க்கணும்னு நினச்சாலும் டிஸ்பிளே திரும்ப கால் பண்ண கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேம் ப்ரூஃப் எல்லாமே போட்டு சூப்பராக எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. காமன் ஏரியா பொறுத்தளவுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. புது வீடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பில்டிங் பொறுத்தளவுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி 15 இயர்ஸாக வந்து லாக் ஆகிருக்கிறதுனால அப்படி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு நல்ல வீடு வாங்கின ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.